இன்றைக்கு வேகநேர சமன்பாடுகளை பயன்படுத்தி எப்படி கணக்குகள் தீர்க்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல v சமன் u ப்ளஸ் ஏடியை பயன்படுத்தி இருக்கிற கணக்குகளை பார்ப்போம். ஒரு வாகனம் அதன் ஆரம்ப வேகம் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இறுதி வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அது இங்கேருந்து இங்கே போக எடுத்த நேரம் 2 செகண்ட் தந்தா இந்த வாகனத்தின் ஆர்முடலில் கேட்டிருக்கு. அப்போ இதில் எங்களுக்கு u தரப்பட்டிருக்கு, v தரப்பட்டிருக்கு, t தரப்பட்டிருக்கு, a கேட்டிருக்கு. எங்களோட சமன்பாடு v சமன் u ப்ளஸ் ஏடி. அப்போ இதில் ஏடி சமன் v மைனஸ் u, a சமன் v மைனஸ் uவின் கீழ் t. இதில் v தரப்பட்டிருக்கு 20, u தரப்பட்டிருக்கு 10, நேரம் 2. அப்போ எங்களுக்கு ஆர்முடுகள் வரும் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஏன் இதுக்கு அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இதுக்கு அலகு செகண்ட், அதால் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அலகு ஆர்முடுகள் வரும். அடுத்தது s சமன் ut ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இது எப்படி கணக்குகளை பயன்படுத்தலாம்? எங்களுக்கு இறுதி வேகம் தரப்படாத சந்தர்ப்பங்களில் இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். இதோட ஆரம்ப வேகம் தரப்பட்டிருக்கு 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இறுதி வேகம் தரப்படையில், பயணித்த தூரம் 10 செகண்ட், பயணித்த நேரம் 10 செகண்ட், அந்த ஆர்முடுகள் தரப்பட்டிருக்கு 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. எங்களுக்கு கேட்டிருக்கு இந்த இடப்பெயர்ச்சி எஸ்ஸை கேட்டிருக்கு. எஸ்ன்றது என்னது? யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டில் யூ எங்களுக்கு தெரியும் 5, டி 10, சக ஹாஃப் இன்ட்டு ஏ 2, டி ஸ்கொயர், டி என்ற 10, 10 வர்க்கம். இதை சுருக்கினா 50, இதில் 2 2, சக 10 வர்க்கம் 100, 150 மீட்டர். இது அடைஞ்ச இடப்பெயர்ச்சி. இதே நாங்கள் வெகுநேர வரம்பில் கருவோம்டா, ஆரம்ப வேகம் 5, இறுதி வேகம் தெரியாது, இதன் ஆர்முடுகள் 2, நேரம் 10. எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தேவை, அதாவது இந்த பரப்பு தேவை. பரப்பு காண்றதுக்கு என்ன பண்ணலாம்? முக்கோணம், அதில் பரப்பு சக செவ்வகத்தின பரப்பு, செவ்வகத்தின பரப்பு நேரம் காணலாம் 5 தர 10, சக முக்கோணத்தின பரப்பு, முக்கோணம் தர அரை தர அடித்தர செங்குத்தீரம், அரை அடி எங்களுக்கு தெரியாது, அதுக்கு பதில் என்ன தெரியும்? ஆர்முடுகள் தெரியும். ஆர்முடுகள் என்ற என்ன? படித்திறன். படித்திறன் என்ற என்ன? எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், அதால் அடியின் கீழ் அயல் பக்கம். அப்போ 2 சமன் எங்களுக்கு தேவையானது இது எக்ஸ் என்று வச்சோம்னா எக்ஸின் கீழ் அயல் பக்கம் 10. அப்போ எக்ஸ் வந்து 20. இப்போ அடி 20, செங்குத்தீரம் 10. இதை சுருக்கினா 50 சக 100, 150 இப்படியே நாங்கள் விடையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நேரம் தரப்படையில் எங்களுக்கு ஒரு வாகனம் அதன் ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகமும் தெரியும், அதடைஞ்ச இடப்பெயர்ச்சி தெரியும், நேரத்தை கேட்டிருக்கு, நேரம் தெரியாது, ஆர்முடலை கேட்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as என்ற சமன்பாடை பயன்படுத்தலாம். எங்களுக்கு என்ன? இதில் ஏயை தவிர மற்றெல்லாம் தெரியும். அப்போ ஏயை எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னா 2as சமன் v வர்க்கம் சய u வர்க்கம், a சமன் v வர்க்கம் சய u வர்க்கத்தின் கீழ் 2s. இதில் v வர்க்கம், v என்ற என்னது? இறுதி வேகம் 10 வர்க்கம், ஆரம்ப வேகம் 1 வர்க்கம், அதன் கீழ் 2 தர இடப்பெயர்ச்சி 20 மீட்டர். இது மீட்டர்,
இது செகண்ட், இது மீட்டர், மேலே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இப்போ இதை சுருக்கினோம்டா 10 வர்க்கம் 100, 100லேருந்து 1 கழித்து அதன் கீழ் 40, 99 கீழ் 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ഇതിൻ്റെ ആർമുടുവലായിരിക്കും.